நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகின்ற இன்றைய சட்டமன்ற உறுப்பினர், நாளை மீண்டும் சட்டமன்ற தலைவர்களே, வாக்காளர் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அப்படியே இன்னும் 4 நாட்களில் எதிர்கால தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்க இருக்கிறீர்கள். நல்ல தீர்ப்பு தாருங்கள் நாட்டு மக்களே என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். 96 மணி நேரம் கழித்து நீங்கள் பெறப்போகின்ற இந்த தேர்தல் வாக்குதான் 5 ஆண்டு காலம் இந்த நாடு யார் கையில் இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்க இருக்கிறது. தேர்தலை சில பேர் திருவிழா என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது திருவிழா அல்ல. திருவிழா என்றால் உங்களுக்கு தெரியாதல்ல, ஒரு நாள் கூடி கொண்டாடி மகிழ்ந்து இருந்து பின்னர் கலைந்து செல்வது. ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குச்சாவடியில் நீங்கள் செலவழிக்கிற அந்த 1 நிமிட நேரம் தான் உங்கள் பிள்ளைகளின் வருங்காலம், இந்த நாட்டின் எதிர்காலம், நம் மொழியின் மானம், தமிழ்நாட்டின் உரிமைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்கிறது. இங்கே கேட்க வருகிற, வாக்கு சேகரிக்க வருகிற எல்லா கட்சியினருடைய உரைகளையும் கேட்கிற வாய்ப்பினை பெற்ற நீங்கள் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து யார் சிறந்தவர்கள் என்று வாக்களிக்க வேண்டும். அது உதயசூரியனுக்காக இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் சீரிய பல திட்டங்களில் மிக முக்கியமான நான் முதல்வன், இந்தியாவிலே மிகவும் கௌரவமான பொறுப்பு என்று சொல்லப்படுகிற IAS தேர்வில் இந்திய அளவிலே 2வது இடம் பெற்ற ராஜேஸ்வரி பிறந்த ஊர் இந்த ஊர். அதை விட மிக முக்கியமாக இங்க இருக்கிற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை, காவிரி கரையிலிருந்து வந்திருக்கிறேன் என்று எதிர்கட்சியினர் சொன்னார். காவிரி கரையிலிருந்து வைகை நதிக்கரைக்கு வந்திருக்கிறேன். கங்கையின் நதிக்கரையை வென்று வருகின்றவன் நான் என்பது உங்களுக்கு. நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது. 12 ஆண்டுகளாக என்னை யாரும் எதிலும் தோற்கடிக்க முடியாது என்று எண்ணம் கொண்டிருந்த நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டிவிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த முயற்சியினால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் தங்கள் ஒற்றுமையை நிலைநிறுத்தியிருக்கிறார். நான் அடுத்து எதிர்பார்க்கிற வெற்றி சோழவந்தானில் நம்பி வெங்கடேசன் வெற்றி பெற்றார் என்ற செய்தி. இந்த நல்ல நேரத்தில் நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். இதை நான் ஏதோ புதிதாக உங்களுக்கு தெரிந்து பேசவில்லை, நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய உரைகளை அவ்வப்பொழுதாவது கேட்கிற வாய்ப்பினை பெற்ற ஒரு சிலருக்கு தெரியக்கூடும். வருகிற வழியில் வெங்கடேசனிடம் கேட்ட போது அவர் கேட்டதாக சொன்னார். நான் பெரும்பாலும் நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் தான் பேசுவது. காரணம், மற்ற மொழி பேசுகிறவர்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக. நம்முடைய மொழியில பேசினால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும், ஆனால் பெரும்பாலும் அதை யாரும் காதில் கேட்பது இல்லை. ஆனால் 2 முறை பேசியிருக்கிறேன். ஒரு முறை இலங்கை தமிழர் பிரச்சனைக்காகவும், இன்னொரு முறை இந்திய நாட்டிலே விடுதலை போராட்ட வீரர்களாக இருந்தவர்கள், மறக்கப்பட்டவர்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். வந்தே மாதரம் என்ற பாடலினுடைய 150வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. அந்த உரையின் போது நான் பலவற்றை குறிப்பிட்டேன். பூலித்தேவனில் ஆரம்பித்து வீரபாண்டிய கட்டபொம்மனில் இருந்து வீரங்கை வேலு நாச்சியார், மருது பாண்டியர்கள், குயிலி என்ற சொல்லி வந்த வரிசையில் மகாகவி பாரதியார், வ.உ.சி என்ற ஒரு நீண்ட பட்டியலை சொன்ன போது ஒரு புதிய தகவலை சொன்னேன். உங்களுக்கும் அது புதிய தகவலாக இருக்கும். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய சக்தியாக விளங்கிய பத்மாசனி என்ற பெண் பிறந்த ஊர் சோழவந்தான். அந்த அம்மையார் பிறந்தது இங்கே.
வாழ்க்கைப்பட்டது மதுரையில் சீனிவாச வரதன் என்பவரிடம். அவருக்கும் மகாகவி பாரதியாருக்கும் நெருங்கிய நட்பு உண்டு. அந்த வகையிலே பாரதியார் ஒரு முறை சுதேசமித்திரன் பத்திரிகை நடத்த எனக்கு பணம் வேண்டும், சொத்தை விற்றாவது பணத்தை அனுப்பு என்று அவருடைய பாணியில் எழுதுகிற போது உண்மையிலேயே சீனிவாசவர்தன் சொத்தை விற்று பாரதியாருக்கு பணம் அனுப்பினார். சீனிவாசவர்தனை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால் பத்மாசினி அம்மையார் முழுமையாக தன்னை கணவனுடைய அந்த போராட்ட பாதையிலேயே அமைத்துக் கொண்டு மாலை ஆனால் பாரதியாருடைய பாடல்களை தெருவெங்கும் பாடிக்கொண்டு செல்கிற வீர பெண்மணி பத்மாசினி உங்கள் மண்ணை சார்ந்தவர். சீனிவாசவர்தன் சிறையில அடைபட்டவுடன் அவர் போராட்டத்தை இந்த அம்மையார் கையில் எடுக்கிறார். அப்போது அவர் 3 மாத கர்ப்பிணி. மோர் சாதமும் பச்சை மிளகாயும் வைத்துக் கொண்டு சாப்பிட்ட எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் பத்மாசினி. குழந்தைகளை கவனிக்க நேரம் இல்லாத காரணத்தால் பிறந்த குழந்தைகள் எல்லாம் இறந்து போகின்றன. கடைசி குழந்தை கர்ப்பமாக இருக்கிற போது சுப்பிரமணிய சிவா இங்கிருந்து தருமபுரி வரை மேற்கொண்ட காவிரிக்கான நடைபயணத்தில் அவரும் பங்கேற்று நீண்ட தூரம் ஒரு கர்ப்பிணி பெண் நடந்த காரணத்தினால் உடல் தளர்ந்து 39 வயதில் மறைந்தவர் பத்மாசினி. நான் பத்மாசினி பிறந்த இந்த மண்ணில் வந்து உங்கள் முன்னால் பேசுகிறேன் என்ற பெருமிதத்தோடு நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மண்ணின் வரலாறு, உங்கள் மண்ணிலே பிறந்து சாதனை படைத்தவர்கள், வரலாற்றிலே இடம்பெற்றவர்கள், ஆனால் மறக்கப்பட்டவர்கள், the unsung heroes and heroines என்று நான் நாடாளுமன்றத்தில் அடிக்கடி மறக்க முடியாத, மறக்கப்படக்கூடாத பெரிய பெரிய தலைவர்களையும் வீரர்களையும் இந்த நாடு மறந்திருக்கிறது, வரலாற்றில் பதிய வைத்ததில்லை. அந்த வரிசையில் பத்மாசினி ஒருவர். இன்றைக்கு இந்திய அளவிலே IAS தேர்விலே 2வது இடம் பெற்ற ராஜேஸ்வரியும் இந்த மண்ணை சார்ந்தவர். முழுவதும் நமக்கு பெருமை கிடைக்கும். ஆக நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இப்போது வந்திருக்கிறேன். வெங்கடேசன் இப்போது சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேசுகிற போது சுருக்கமாக பேசி என்னை பேச அழைத்த நேரத்தில் சொன்னேன், இந்த தொகுதிக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை சொல்லுங்கள். காரணம், மக்கள் திறனாய்வு செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தவர் அந்த பொறுப்பில் இருந்த போது நமக்காக என்ன செய்தார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளுகிற போது இவர் உழைத்திருக்கிறார், அரசாங்கத்தோடு வாதாடியும் போராடியும் கேட்டு பெற்றும் பல நன்மைகளை ஊருக்கு தந்திருக்கிறார் என்கிற போது இப்படிப்பட்டவர் தொடர்ந்திட வேண்டும் என்ற நம்பிக்கை எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அதை அவர்தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அவரை பேச சொன்ன. இல்லாவிட்டால் என்னிடம் கொடுத்தால் நான் படித்து விட்டு போனேன். ஆனால் உணர்வு பூர்வமாக 24 கோடி ரூபாய்க்கு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிற போது அவர் பேரூராட்சி கட்டடம் என்று சொன்னவுடன் பால் பாண்டியன் சொல்கிறார் அது 2 கோடி ரூபாய். ஆக இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து செய்த ஒரு மனிதன் மீண்டும் உங்களை நம்பி நிற்கிறார். தளபதி ஸ்டாலின் அவரை உங்களை நம்பி ஒப்படைக்கிறார். வெங்கடேசனின் அண்ணனாக இதை நான் வந்திருக்கிறேன். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பதை விட இது 2 சித்தாந்தங்களுக்கான போர். போர் என்று சொல்ல வேண்டும் என்கிற அளவிற்கு திராவிட தத்துவத்தினால் சமத்துவ சமுதாயம் வளர்ந்து இங்கே சாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை என்று வாழ்கின்ற இந்த நாட்டில் ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு கல்வி முறைதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பல முறை படையெடுத்து இந்த முறையில் வருகிறது. ஆனால் பள்ளத்து தூக்குவதற்கு அதிமுகவை போன்ற கட்சிகள் தயாராக எச்சரிக்கை அவர்கள் நுழைந்த எந்த மாநிலமும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள். நாம் யாரையும் குறைத்து பேசவில்லை, அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக. நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய வெற்றி என்று சொன்னேன் அல்லவா? என்ன என்று நீங்கள் இந்தியாவிலேயே சீறி சிறந்து இழந்த முதல் தலைவன் திமுகவின் தலைவர் தளபதி ஸ்டாலின். என்ன நடந்தது என்றால், மகளிருக்கு இப்போது தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு உள்ளாட்சி மன்றங்களில் இடஒதுக்கீடு. ஆனால் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் 33 தர வேண்டும் என்ற ஒரு மசோதா
ஏற்கனவே நிறைவேறி சட்டமாகி இருக்கு. அந்த சட்டத்தை இன்னொரு திருத்த மசோதாவாக கொண்டு வந்து அத்தோடு சேர்த்து தொகுதி மறுசீரமைப்பு என்று ஒரு இருக்கிறது. இதெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. அரசியல் சட்டத்தில் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதற்கேற்றவாறு தொகுதிகளை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 51, 61, 71 வரை இருந்தது. ஆனால் என்ன கடைசியாக தெரிய வந்தது என்றால், நாளாக வடக்கே மக்கள் தொகை கூடிக்கொண்டே போனது. தெற்கே இருக்கிற நாம் பொறுப்புணர்ச்சியோடு நாட்டு நலன் கருதிய காரணத்தால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? 2011 கணக்கெடுப்பில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்ற மசோதா நாடாளுமன்றத்தில் வந்தது. மசோதா என்றால் என்ன? ஏதோ நான் புரியாத வார்த்தையை சொல்லுவேன். மசோதா அப்படின்னா ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் அந்த சட்டத்தினுடைய வரைபடத்தை போல முன் வடிவம் எங்கள் கையில் தரப்படும். அதன் மீது விவாதம் நடக்கும். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது சட்டமாகும். திருத்தங்கள் வந்தால் திருத்தங்களை சேர்த்து அதன் மூலமாக அது நிறைவேறும். அதற்கு பேர் தான் மசோதா. இது அரசியல் சட்டத்தில் ஏற்படுத்த வேண்டிய திருத்தம் என்ற காரணத்தினால் அங்கு இருக்கிற உறுப்பினர்களில் 3/2 பங்கு அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்றைக்கே அறிவியல் பெருமக்கள் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த மகளிர் மசோதாவில் இடஒதுக்கீட்டில் ஒன்றாக இணைத்துக் கொண்டு வருகிற சூழ்ச்சியை பாரதிய ஜனதா இருக்கு. எதற்காக சூழ்ச்சி, என்ன சொல்ல வரீங்கன்னு நீங்க கேட்பாங்க. 1971 மக்கள் தொகையை பார்த்த இந்திரா காந்தி அம்மையார் 76 இந்த ஏற்றத்தாழ்வு அகல வேண்டும், எனவே வடக்கேயும் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அதனால் 25 ஆண்டுகள் கழித்து தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யலாம் என்று சொல்லி 2001 வரை தெரிவித்தார். 2001 அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன செய்தார் என்றால், இதே நிலைமை தொடர்கிறது என்று சொல்லி மீண்டும் 25 ஆண்டுகள் தள்ளி 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க வேண்டும். ஆனால் இது எதையுமே செய்யாமல் 2011 கணக்கெடுப்பின் படி தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு என்றால் இப்போது நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. அதை 850 கூட்டப் போகிறார். 850 கூட்டப் போகிற போது என்ன நடக்கும் என்றால், தமிழ்நாடு இப்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது 48. உத்தரப்பிரதேசத்தில் 80 பேர் இருக்கிறார்கள், 133 உயரும். நமக்கு 8 கூடும், அவர்களுக்கு 53 கூடும். பீகாரில் நம்மை போல 40 உறுப்பினர்கள், ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே அவர்களுக்கு 68 கிடைக்கும். ராஜஸ்தான் மாநிலத்திலே 25, அவர்களுக்கு அது 40 உயரும். இப்படி பார்த்தால் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் பொறுப்புணர்ச்சியோடு இருந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சி செய்த நமக்கு கண்டிக்கிற விதமாக நம்முடைய எண்ணிக்கையை குறைக்கிற போது நாடாளுமன்றத்தில் இருக்கிற 850 500க்கும் மேற்பட்டவர்கள் வடக்கு தேர்வாக இருப்பார்கள். நம்முடைய பகுதியில் வெறும் 200 சொச்சம் தான் இருக்கும் என்றால், அங்கே இருக்கிறவர்களை வாக்கெடுப்பு நடத்தினால் 500 சொச்சம் வெற்றி பெறுமா, 250 வெற்றி பெறும். எந்த மசோதா வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டின் குரல் எடுபடாது. குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் எல்லாம் அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள் என்றால், தமிழ்நாடு 2ஆம் பட்சமான ஒரு மாநிலமாக மாறிவிடும் என்ற ஆபத்தை உணர்ந்து முதல் போர் குரல் கொடுத்த தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். கருப்பு சட்டை அணிய சொன்னார், வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற சொன்னார், பொதுவெளியில் இருந்து மக்கள் முன்னால் அந்த மசோதாவை கிழித்து கொளுத்திய மாவீரன் தளபதி டெல்லி பட்டணம் உயர்ந்தது. அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாராட்டினார். இவ்வளவு உணர்ச்சி உள்ள ஒரு தலைவனை கண்டதில்லை என்ற போது, இதுதான் திராவிட பாரம்பரியம் என்றுதான் அவர்களிடம் சொன்னேன். பின்னர் அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக, எங்களை போன்றோர் முயன்றதன் காரணமாக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி, திரிணாமுல் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததன் விளைவாக நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் அடி டெல்லியில் நேற்று முன்தினம் கிடைக்கும். இதுதான் ஆரம்பம். அவர்கள் ஏன் இவ்வளவு வேகம் அவர்கள் மீது?
அவர்களை தோற்கடித்தோம் என்பதை ஏன் இவ்வளவு பேசுகிறீர்கள் என்று கேட்டால், ஒரு வளரக்கூடாத சக்தியாக இந்த நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியா என்கின்ற நாடு பல்வேறு தன்மைகளை கொண்ட ஒரு நாடு, பல மொழிகள், பல பண்பாடுகள், பல கலாச்சாரங்கள் உள்ள ஒரு நாடு. எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை என்றால் என்ன? நான் வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்திருக்கிறேன். வெங்கடேசனும் பாலகணேசனும் பால்பாண்டியனும் வேட்டியும் சட்டையும் அணிந்திருக்கிறார்கள். இங்க இருக்கிற நண்பர்கள் பேண்ட் சட்டை அணிந்திருக்கிறார்கள். நீங்கள் புடவை கட்டியிருக்கிறீர்கள், சில பேர் சுடிதார் அணிந்திருக்கிறார்கள். என்னை போலத்தான் இவர்கள் இருக்க வேண்டும் என்று நான் நிர்பந்திக்க முடியாது. அது என் விருப்பம், அது அவர்கள் விருப்பம். நீங்கள் புடவை கட்டியிருக்கிறீர்கள், அவர்கள் சுடிதார் அணிந்திருந்தால் அது அவர்கள் விருப்பம், இது உங்கள் விருப்பம். நீங்கள் நீங்களாக இருங்கள், நாங்கள் நாங்களாக இருக்கிறோம், ஆனால் சேர்ந்து வாழ்வோம் என்பதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. தமிழ் பேசலாம், மலையாளம் பேசலாம், கன்னடம் பேசலாம், பஞ்சாபி பேசலாம், குஜராத்தி பேசலாம், ஆனால் இந்தியர்கள் என்று ஒன்று சேர்கிற மனப்பான்மை நமக்கு. ஆனால் பாரதிய ஜனதா சொல்லுகிறது இல்லை இல்லை, எல்லாம் ஒன்றாகத்தான். இவரும் ஜிப்பா போட்டாதான் நான் சேர்த்துக்கிறேன், இல்ல நான் சட்டை போட்டாதான் அவரு சேர்த்துக்கிறேன், நீங்க சுடிதார் போட்டிருக்கவங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றேன். இது உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள், இந்தி தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும், இந்து மதம் மட்டும் தான் இருக்க வேண்டும். இங்கே இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள். நமக்கிடையே வேறுபாடு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லோரும் அண்ணன் தம்பியாகத்தானே வாழ்கிறோம். ஆனால் அதற்கு மாற்றாக ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், ஒரே மொழிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அதை ஊக்கப்படுத்த வேண்டுமா கூடாதா என்று ஊர் மக்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள். சேர்ந்து வாழ வேண்டும். அறிஞர் அண்ணா சொல்வார், ஒரே மாதிரி இருக்க முடியாது, தோற்கடித்து விட்டவர் என்று நேற்றைக்கு பிரதமர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். நான் இன்றைக்கு என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பிரதமருக்கு அனுப்பி இருக்கிற தகவல், அவருடைய அதாவது அவருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அவருக்கே அதை நான் பேக் செய்து அனுப்பியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் தான் முதலாக எங்களுடைய தலைவர் கலைஞர் இருந்தபோது மகளிர் போலீஸ் என்பது உருவாக்கப்பட்டது. மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டதும் அப்போதுதான். வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு. அப்படின்னா இப்ப 100 இடங்கள் வேலை காலி ஆகுதுன்னா அதுல 30 இடங்கள் காலியா தான் வச்சிருப்பாங்க. அது பெண்களுக்கு, வேற யாரும் உட்காரக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற தளபதி அதை 40 விழுக்காடாகி இருக்கிறாரு. பெண்கள் படித்தால் உங்களுக்கு வேலை உண்டு, ஆண்களோடு போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி உள்ளாட்சி மன்றங்களில் 50க்கு 50, ஆண்கள் 50னா பெண்களும் 50. இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு காலத்துல திருமண வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை முன்னாடி உட்காந்து வச்சாங்க, பின்னாடி ஜம்கால வச்சு உட்காந்து வைப்பாங்க, முன்னாடி ஆம்பளைங்க உட்காந்து. இப்ப கம்பீரமா வரிசையில் உட்கார்ந்து இருக்கீங்களே, யாரா கருப்பு. இப்ப நான் இன்னொரு கதை சொல்றேன். பராசக்தி படம் பார்த்திருக்கீங்களா? நம்மளால நிறைய பார்த்திருக்கீங்க. பார்க்காதவங்களுக்கு தேர்தல் முடிஞ்சோடனே தம்பி வெங்கடேசன் போட்டுக்காங்க. பொது இடத்துல வச்சு நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு பொதுமக்களே கூப்பிட்டு காட்டணும். நிக்கிறவங்கள அதை கூப்பிட்டாங்க. நீங்க நிக்கிறது எனக்கு அந்த பராசக்தி படத்துல பரவாயில்ல ஒண்ணு கூட, அதாவது சிவாஜி நடித்த முதல் படம் என்ன கேட்கணும் சொல்லு. சிவாஜியினுடைய முதல் படம் அதான் தெரியும், நல்ல வசனம் தெரியும். ஆனால் இங்க என்ன பாருங்க, அந்த கதை முழுவதும் ஒரு பெண்ணை சுற்றி தான் வரும். அந்த பெண் பெயர் கல்யாணி. படத்துல ஒரு வசதியான வீட்டுல பிறந்த அந்த பெண், அண்ணன் வெளிநாட்டுல நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. திருமணத்துக்கு கூட வர முடியாதபடி அங்க போர் சூழல். திருமணம் ஆயிடும். ஆகி கொஞ்ச நாட்களில் எதிர்பாராமல் கணவன் விபத்தில் இறந்து போவான். வயிற்று ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அப்பதான் தந்தை அதிர்ச்சியில் இறந்து போவார். முதல் நாள் வரை மாடி வீட்டில் இருந்த பெண்மணியை
கடன்காரங்க வந்து இருப்பதெல்லாம் புடுங்கி கொண்டவங்க அவங்க வேற வழி இல்லாம நடுத்தருவுல வந்து நிக்கிறாங்க. காசுல ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதாரணமான ஏழைக்குன்னா வச்சு கண்ணீரோட நிற்கிறப்ப பக்கத்து வீட்டு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, கவலைப்படாத கல்யாணி, நாளை காலையில இருந்து இந்த தெருமுனையில இட்லி கடை வைக்கப்படுது. அதுக்கு இந்த பெண் பதறுவா, என்ன இட்லி கடையா? அதுக்கு கலைஞர் வசனம், தமிழ்நாட்டில் தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் இட்லி கடைதானே காசு விட்டோம். அப்படி சாதாரணமான விதவை பெண்கள்னா அப்படி வளர்த்த வாழ்ந்த ஊர் இந்த ஊர். அப்ப அந்த கல்யாணியோட கடைசி நாட்கள் நடக்கிறப்ப நான் சொல்றேன், அந்த கதை ஏன்றதுக்காக சொல்லுவேன். அவர் படம் எழுதுறதோட நிறுத்தல. அந்த பெண் வாழ முடியாமல் ஒரு இடமா வேலைக்கு போற இடத்துல அந்த பெண் இளம் பெண் என்பதால் அவருக்கு பெரிய கொடுமைகள்லாம் நடக்குது, துன்புறுத்துகிறார்கள், வேறு மாதிரி வன்கொடுமைகள்லாம் நடக்குது. ஒவ்வொரு இடமா பேசி பார்த்து கோயிலுக்கு போய் அங்கேயும் நிம்மதி இல்லைன்றப்ப எதுக்கு வாழ்ந்துருக்குன்னு சொல்லி குழந்தையை தூக்கி ஆத்துல போட்டு இந்த அம்மா குதிக்கிறப்ப இவங்களை போலீஸ் குழந்தையை கொன்றாய் அப்படின்ற குற்றச்சாட்டோட அந்த பெண் நீதிமன்றத்தில் நிற்பாங்க. அப்ப தயவு செஞ்சு அந்த படத்தை நீங்க பாருங்க, இதெல்லாம் யூடியூப்லயே இருக்கு. அப்ப நீதிபதி கேட்பாரு, குழந்தையை கொன்றாயா? ஏன் கொன்றாய்? வளர்க்க முடியல, பிறந்த குழந்தையை கொள்ளலாமா? என் குழந்தை நான் கொண்டேன், அந்த உரிமை உனக்கு அல்ல. இந்த மண்ணில் பிறந்ததற்கு பின்னால் அது அரசாங்கத்திற்கு சொந்தம். அரசாங்கத்திற்கு சொந்தம் என்றால் என் குழந்தை பாடு கண்டது, அப்போது எங்கே போயிருந்தது உங்கள் அரசாங்கம்? இன்றைக்கு வந்து சட்டத்தை நீட்டுகிறேன். பாலுக்கு அடுத்து என் பிள்ளை மார்பை சுவைத்த பொழுது வெறும் என்னுடைய காய்ந்து போன மார்பில் என்ன இருக்கும்? என் பிள்ளை என்ன திருஞான சம்பந்தரா பார்வதி வந்து பால் கொடுக்க? இதெல்லாம் கலைஞருடைய நறுக்கு தெரிவித்த. இப்படி வார்த்தைகள் மாறிக்கொண்டே இருக்கிற போது கடைசியாக அந்த பெண் சொல்வாள், நான் என் குழந்தையை கொன்றது குற்றம் என்கிறீர்களே, 7 பிள்ளைகளை கொன்ற நல்ல தங்காள் கதையை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கல, அது சரியா? நல்ல தங்காள் கதை உங்க எல்லாத்துக்கும் அது வெறும் கதை நடந்தது. என்ன நடந்துச்சு? அந்த பொன் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர், திருமணம் ஆனது மானாமதுரை. நல்ல வசதியான குடும்பத்திலிருந்து திருமணமாகி வந்துடுறாங்க. திருமணமாகி வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிறைய குழந்தை, 7 குழந்தைங்க பிறகுது. அப்பெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது, தொடர்ந்து வறட்சி. அப்பெல்லாம் விவசாயம் மட்டும்தான், வானம் பார்த்த பூமி, தொடர்ந்து வறட்சி, வாழ்க்கை வறுமையாகிறது. கணவன் திடீர்னு இறந்து போறான். 7 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போறான். பிறந்த வீட்டுக்கு போனா அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அண்ணனும் அண்ணியும் தான் இருக்காங்க. அம்மா தாயை உனக்கா இந்த நிலைமைன்னு அழுதாங்களான்னா இல்ல. மாறா, ஏன் எங்க வந்த? நான் எங்க போனேன், எனக்கு யார் இருக்கா? கணவன் இருந்துதான், வறுமை, 7 பிள்ளைங்க வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? பிறந்த வீட்டுக்கு தானே வர முடியும் அப்படின்னா, அதெல்லாம் பிறந்த கல்யாணத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, உனக்கு தான் எல்லாம் போட்டுதான் அனுப்பிச்சோம் அப்படிங்கிறாங்க. அவரு பேசுறது அன்னிக்காண்டி பேசுறாங்க. அப்ப அந்த அம்மா சொன்ன, ஒண்ணு இல்லை, நான் வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறேன், இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் சோறு கொடுக்கேன். சரின்னு சொல்லி வீட்டுல சேர்த்துக்குவாங்க, வேலை வாங்குவாங்க, ஆனா குழந்தைங்களுக்கு கஞ்சி கூட ஊட்ட மாட்டாங்க. பசியால் பிள்ளைகள் குடிப்பதை பார்த்து பொறுக்க முடியாத நல்ல தங்கால் 7 குழந்தைகளில் தூக்கி கிணற்றில் போட்டுவிட்டு அவளும் தற்கொலை செய்து கொள்கிறாள். இது ஒரு நடந்த கதை, நாடெல்லாம் நாடகமாக நடக்கும். இந்த படத்துல எழுதுனதோட நிறுத்தியிருந்தா கலைஞர் வெறும் வசனகர்த்தா. ஆனா முதலமைச்சரானோட என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பெண் பிறந்த வீட்டுல இருந்து திருமணம் ஆகி போனான்னு உனக்கு கல்யாணத்தோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களேன்னு ஒரு புது சட்டம் கொண்டு வராரு. பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்தில் சம பங்கு உண்டு. மிஸ்டர் மோடி, யாரை பார்த்து பேசுறீங்க? பெண்களுக்கு எதிரி. அந்த மசோதா மக்களவையிலே தோத்து போச்சு, ராஜ்யசபாவுக்கு வந்திருந்தா 2ல் 1 அவர் ஆக்கியிருப்பார். இவ்வளவு சரித்திர சாதனைகளை செய்த கட்சி திமுக இன்று வரை எங்க தலைவர் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மாதிரி எதுவுமே கிடையாது. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து என்ன போட்டார்? விடியல் பயணம், பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம், இலவசம், கட்டணம் இல்லாமல். அதெல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்துல பயணம் செய்யறது முதல்ல யார்? ஒன்றிய அரசு வேலை பார்க்கிறவங்களா, பணக்காரங்களா? அவங்கள்ட்ட வாகனம் இருக்கு. சாதாரண ஏழைகள், சந்தைக்கு போய் காய்கறி விற்கிறவங்க, விவசாய கூலி தொழிலாளிகள், 4 வீட்டுக்கு வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி பெண்கள் தான் போவாங்க, அல்லது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்க.
ஒரு அவசியமான காரணமா இது தாண்டி போகணும். கையில இருக்க காசுல மாசத்துக்கு பேருந்துக்கே ஒரு 1000 ரூபாய் செலவாகுதே அப்படின்னு கலங்கப்பட்ட அந்த உங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேருந்து ஏறணும்னு, அம்மா நீ பணம் தரவானா, உனக்காக உன் அண்ணன் ஸ்டாலின் நான் தர்றேன் அப்படின்னு. அது என்ன அவருக்கு வராதுன்னு கேட்பீங்க. உங்களுக்கு பயணம் செய்யறவங்களுக்கு தெரியும், அந்த டிக்கெட்ல சைபர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கான கட்டணத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைக்கு செலுத்திவிடும், நீங்க செலுத்துறது. விவசாயிகள் வேளாண்மைக்கு மின்சாரம் பயன்படுத்துகிறீர்கள், அதற்கு கட்டணம் செலுத்துவதில் என்றால் அது இலவசம் அல்ல. தமிழ்நாடு அரசு மின் வாரியத்திற்கு விவசாயத்துக்கான மின்சார பணத்தை கட்டி. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ரயில்ல எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் இறங்கலாம், எத்தனை தடவை வேணாலும் போலாம். இப்ப கூட நான் ட்ரெயின்ல தான் போறேன், முன்பதிவு தான் செய்திருக்கிறேன், பணம் கட்டுறது இல்ல, டிக்கெட் வாங்குறது. அது என்ன ஓசி ரயிலா? இல்லை. என் பயணத்துக்கான கட்டணத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு செலுத்தும். ஆக எந்த துறையும் நஷ்டம் அடையக்கூடாது. ஆனா மக்களுடைய வேதனைகளை நாங்க பகிர்ந்துக்கிறோம். அடுத்து அவர் கொடுத்தது என்னன்னா, அதுவும் யாரும் தோணாத ஒண்ணு, உரிமை தொகை. அதை உதவித்தொகைன்னு சொல்லல, உரிமை தொகை. மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. 1000 ரூபாய் ஒரு காசானு அப்படின்னு சில பேர் சொல்லலாம். உங்களுக்கு பெரிய காசுல எனக்கு இல்ல, ஒரு பேச்சுக்கு. இப்ப ஒரு கணவன் வீட்டுல இருந்து வெளியே கிளம்புற வேலைக்கு, இந்த அடுப்படியில இருந்து ஒரு ஏழை வீட்டு நடுத்தர வர்க்க பெண் இந்த அடுப்படியில இருந்து ஈரக்கைய முந்தானதை குடிச்சுட்ட அப்படி தயங்குறப்ப என்ன வெளியே கிளம்புறப்ப இல்ல, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல ஏதோ பிக்னிக் போறாங்களா, எல்லா பிள்ளைங்களும் போறாங்க, அதுவும் ஒரு 100 ரூபாய் கேட்டுச்சு, 4 நாளா கேட்குது, உங்கள்கிட்ட கேட்க பயப்படுது அப்படின்னா, என்கிட்ட எது காசுன்னு சொல்றாங்க உண்டு. உனக்கும் உன் பிள்ளைக்கும் வேற வேலை இல்லை, இப்ப பிக்னிக்லாம் குறைச்சலான்னு சொல்றாங்க. அந்த அம்மா திரும்பி அடுப்படியில் நிற்கிறப்ப அந்த அடுப்புல உலை கொதிக்கிற மாதிரி மனசு கொதிக்கும். 4 நாளா இந்த புள்ள நம்ம மூஞ்சியை பார்த்து அவசரம் நிற்கிற அப்பாட்ட பச்சை பயந்துட்டு ஒரு 100 ரூபாய் இருந்தா நம்ம பிள்ளைய கொடுத்து சந்தோஷப்படுத்திருக்கோமே, அது கூட வக்கீலையேன்னு நினைக்கிறப்ப உங்க கணக்குல 1000 ரூபாய் விழுகுது. அது எவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்குதான் தெரியும் அதோட அருமை. கீழே ஒரு 500 ரூபாய் விழுந்தா இங்க இருக்க எல்லாம் நான் உட்பட எடுப்பேன், உடனே எடுப்பேன். யாருன்னு அப்புறம் என்ன கேட்டு கொடுக்கலாம், இல்ல பாக்கெட்லயே வச்சுக்கலாம். ஆனா அந்த 500 ரூபாயை குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள 5000 கோடி சம்பாதிக்கிறாரு அதானி அம்பானி. அவங்களை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் பொறுத்தே. ஆனா நமக்கு அது பெரிய காசு. அது மாதிரி இந்த 1000 ரூபாங்கிறத அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல பெண்களுக்கு கையில வச்சுக்கிட்டு சின்ன சின்ன செலவு, பிள்ளைங்க டிவி கட்டா வாங்கி தருது, பெரியவங்க கட்ட வாங்கி தருது, வேற எங்கேயாவது போனா விருந்தாளிக்கு செய்யறதுன்ற மாதிரி இருந்ததை விலைவாசியினுடைய தன்மை கருதி நாங்க 2000 இப்ப மறுபடியும் தெரிச்சா தருவோம். இதை நெருக்கிறதுக்கு முயற்சி யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா மோடி நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. என்ன வேணாலும் நடக்கும் நீதிமன்றத்துல அப்படின்னு இன்னைக்கு கூட தலைவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு சன் டிவி. என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, அதாவது யார்கிட்டையும் நான் பேசல சொல்றாரு தளபதி ஸ்டாலின் சொல்றாரு, எந்த மந்திரிகிட்டையும் பேசல, வீட்டுல இருக்க யாருக்கிட்டையும் சொல்லல, தொடர்புடைய அதிகாரிகளோடு மட்டும் பேசினேன். இதை நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது, இன்னும் ஒரு 3 மாசம் இருக்க தேர்தலுக்கு நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு அப்படின்னு பேசி என்ன செலவாகணும் கணக்கு போட்டு, திடீர்னு ஒரு நாள் காலையில பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்தது, டிவியில வந்துச்சு, வாட்ஸ்அப்ல வந்துச்சு, அறிவிக்கிறாரு தேர்தல் வரை வருகின்ற 3 மாதத்திற்கும் அதற்கு பின்னால் கோடை கால செலவுக்கு 2000 சேர்த்து 5000 ரூபாய் எல்லோரும் கணக்கிலும். காலையில முடிச்சு பார்த்தா டமான் எல்லாரும் 5000 ரூபாய் எல்லாம் வாங்கிட்டு பட்ட உற்சாகம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லி முடியாது. அவர் சொல்றாரு, இதை நான் யாருக்கையும் பகிர்ந்துக்கல, இன்னும் சொல்ல போனா இந்த பணத்தை கூட எம்எல்ஏ எம்பி மந்திரி கிட்ட கொடுக்கல, நேரம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். கொடுத்தா வழியில நான் வாங்கிட்டு வரேன்னு அவங்களையும் வாங்கிட்டு போயிடலாம், இல்ல இவங்களே ரேட் பார்க்கலாம். அதனால உங்க கணக்குல என்ன போட்டால முத நாளே சேர்ந்தது, ஆசம் பிறக்கிறதுக்கு முத நாளே சேர்ந்தது. அது மாதிரி 5000 கொடுத்தாரா. இப்ப அடுத்து சொல்லியிருக்கா இல்லத்தரசு 8000 ரூபாய் கூப்பன் தரும். அவங்க வீட்டுல மிக்சி இருக்கு, ஒரு காலத்துல டிவி இல்லையே, ஒரு தொலைக்காட்சியில காட்டுற படம் பார்க்க முடியலையே ஏற்கனவே நம்ம வீட்டுல எல்லாம் தொலைக்காட்சி கலைஞர் கொடுத்த மாதிரி
ஒரு மிக்சி நம்ம வீட்டுல இல்லையே, ஒரு கிரைண்டர் இல்லையே, வாஷிங் மிஷின் இல்லையே அப்படின்னு அவங்க தேர்தல் முடிஞ்ச உடனே கூப்பன் தருவோம், வாங்கிட்டு போய் கடையில மின்னணு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம், மகிழ்ச்சியோட வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு சரி, இப்படி பெண்களுக்கு வேற யாருக்கு என்ன செஞ்சேன்னா அதான். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கலாம், நான் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஆனா நீங்க கேட்காமலே நான் செஞ்சேன்னா உங்களுடைய உணர்வுகளை புரியும். அதனாலதான் இறைவனை என்ன சொல்லுவாங்கன்னாக்க சிவபெருமான தாயும் ஆனவன் அப்படின்னா. அவ்வளவு பெரிய ஆண்டவனை தாயும் ஆனவன் சொல்றதுக்கு என்ன காரணம்? தாய் மாதிரி உறவு எதுவும் இல்லை. ஒரு குழந்தை வீட்டுல அழுதால் ஆண் என்ன சொல்லுவான்? ஏன் கத்துது, அதை அடக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா தாய்க்கு தான் தெரியும் அது பசியில அழுகுதா, எறும்பு கடிச்சு அழுகுதா, சிறுநீர் போயிட்டு அழுகுதா, தூக்க சொல்லி அழுகுதா. இது அம்மா அப்படிதான் தெரியும். ஏன் தெரியுமா? சுமந்தவள் அவள், உடல் தந்தவள் அவள், உயிர் தந்தவள் அவள். பிறந்ததற்கு பின்னால் இந்த உலகம் தருகிற உணவுப் பொருளை ஏற்கிறவரை தன் ரத்தத்தை பாலாக ஊட்டி வளர்த்த தாய்க்கு தான். அதனால்தான் தாயும் மாணவன் அப்படின்னு இறைவன் சொன்னார். இப்ப 70 வயதானவர்களுக்கு எல்லாம் வீட்டிலேயே ரேஷன் பொருள் தருவோமே, அந்த திட்டத்துக்கு பேரை தாய் மாணவன். இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க மதிய உணவு திட்டம் பள்ளிக்கூடம். அது என்ன திட்டம்? அது எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா, எப்ப வந்துச்சு? மதிய உணவு திட்டம் பால்பட்டு எடுத்துக்கிட்டார். விட்டி தியாகராயன் சென்னை மாநகராட்சி மன்றத்தின் தலைவராக இருந்த போது நீதி கட்சி காலத்தில் சென்னை மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு தரப்பட்டது. நகர செயலாளர் சும்மாவா? திராவிட முன்னேற்றத்துல ஒரு சாதாரண தொண்டன் கூட யாருக்கையும் வாதாடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செய்திகள் தெரியும், அந்த அளவுக்கு எக்யூப் பண்றவங்க. இளைஞனா இருக்கலாம், கட்சியில் இருக்கிற மூத்தவங்களா இருக்கலாம், அனுபவம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு. அண்ணா காலத்திலிருந்து அவர் கடிதம் எழுதினார், கலைஞர் எழுதினார். இப்ப நாங்கெல்லாம் பேசி சொல்லி சொல்லி பக்குவப்படுத்தணும். நோபடி கேன் மேட்ச் த பிஎம்கே கடை. இது மாதிரி நான் நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கேன். பாருங்க, அடிச்சாரு டக்கு, நான் மீசைக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, காமராஜர் முதலமைச்சர். அவர் ஒரு நாள் கார்ல போய் கொண்டிருக்கிற போது ரயில்வே கேட்டார். கார் நிற்குது, அவருக்கு செக்யூரிட்டி எல்லாம். அந்த காலத்துல ஒரு 4-5 கார்கள் சேர்ந்து வந்தா அதை பார்ப்பதே ஒரு வேடிக்கை. அப்ப சில சிறுவர்கள் மேல் சட்டை இல்லாம வெறும் ட்ரௌசர் போட்டாங்க, காரை சுத்தி சுத்தி வராங்க சொல்லிட்டு பாக்குறாங்க. இவர் கேட்கிறாரு, யாருப்பா இன்னைக்கு என்ன பள்ளிக்கூடம் லீவா? அதுக்கு பையங்க பதில் சொல்றாங்க, நாங்கெல்லாம் படிக்கிற பசங்க இல்ல, மாடு மேய்க்கிற பசங்க. என்னப்பா படிக்கிற வயசுல பள்ளிக்கூடம் போகாம மாடு மேய்க்கலாமா? தப்பு இல்லையா? கேட்கறது முதலமைச்சர், ஒரு நாட்டின் பெரிய தலைவர் அப்படின்னு தெரியாத பிள்ளைங்க சொல்லிச்சு. மாடு மேய்த்து விட்டு மாலையில் வீடு திரும்பினால் மாட்டுக்கு சொந்தக்காரன் ஒருவேளை சோறு போடுவான், பள்ளிக்கூடத்துக்கு போனா எவையா போடுவான். இவர் கோபிக்கவில்லை, போகிற வழியில் யோசித்துக் கொண்டே போனா, என் மண்ணில் பிறந்த பிள்ளைகள் ஒருவேளை சோற்றுக்காக பிடிப்பதை மறந்து மாடு மேய்க்கிறார்களே, அந்த ஒருவேளை சோற்றை பள்ளிக்கூடத்தில் போட்டால் அதற்காகவாவது படிக்க வருவார்கள் என்று அவர் கொண்டு வந்ததுதான் மதிய உணவு. அது எம்ஜிஆர் சத்துணவுன்னு பேர் மாற்றினார், கலைஞர் உண்மையான சத்துணவா மாற்றினார். அப்ப இன்னொரு பெருந்தன்மை, அதையும் நீங்க தெரிஞ்சுங்க. ஒரு அரசியல் தலைவன் நாட்டிலே அரசாங்கத்தை நடத்துவது, திட்டங்களை நடத்துவது மட்டுமல்ல, பெருந்தன்மை. இப்ப நான் பேசி முடிக்கிறப்ப அதை சொல்றேன், பெருந்தன்மை வேண்டும், நாகரிகம். அந்த திட்டத்தை செம்மைப்படுத்தினாரே தவிர பெயரை மாற்றல. இன்னமும் அதன் பெயர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தான். அம்மா உணவகம் இன்னும் அப்படியே தான் இருக்கு, நாங்க ஒண்ணுமே பண்ணல. என்ன பேர்ல என்ன இருக்கு? திட்டம் தானே முக்கியம். வாரம் 2 முட்டை கொடுங்கன்னு சொல்றாரு. கொடுத்துட்டு அதிகாரிகளை அழைத்து கேட்டார், பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சரியாக வருகிறார்களா? அதற்கு ஆசிரியர்கள் சொன்னார்கள், அந்த 2 நாள் மட்டும்தான் வராங்க. உடனே கலைஞர் சொன்னார், 5 நாள் முட்டை. சில பிள்ளைங்க முட்டை சாப்பிடலங்க, பழம் கொடுங்க. ஆக முட்டை இங்க இருக்க பிள்ளைங்க சத்தோட வளரணும். முட்டை எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் பேச ரொம்ப சாதாரணமா, அந்த 1000 ரூபாய் மாதிரி. பல குடும்பங்களில் தீபாவளிக்கு தான் கறி சோறு, இட்லியும் கறியும் அப்பதான் கிடைக்கும்.
முட்டைங்கிறது விருந்தாளி வந்தா விருந்தாளிக்கு தானே தவிர பிள்ளைக்கு இருக்காதுங்கிற நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்துல நாங்க முட்டை தரோம். இவர் ஒரு நாள் பார்வையிட போறாரு, யாரு? தளபதி ஸ்டாலின். அது ஒரு சின்ன பள்ளிக்கூடம். அந்த பசங்க முதலமைச்சர்னா கை தட்டணும்ல, இதெல்லாம் சுருண்டு சொலண்டு உட்கார்ந்து இருக்கு, சோர்வா இருக்காங்க. ஒரு டீச்சர்ஸ் கேட்கிறாரு, ஏமா இப்படி இருக்காருன்னா அவங்க சொல்றாங்க, எல்லாம் ஏழை பிள்ளைங்க, பெற்றோர்கள் காலையிலேயே வேலைக்கு போயிடுவாங்க, சில வீடுகள சிங்கிள் பேரண்ட், அம்மா தான் இருப்பாங்க, அப்பா தான் இருப்பாங்க, அதனால சாப்பிடாம மதிய உணவு திட்டத்தை நம்பி வந்துருவாங்க, அது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, திரும்பி வந்தாரு. அங்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல, வந்த உடனே தான் சொன்னது, இனிமேல் பள்ளிக்கூடத்தில் காலையில் சிற்றுண்டி தரப்படும். அது 5வது வரைக்கும் கொடுத்தோம், இனிமே 8வது வரைக்கும் கொடுத்தோம். இவ்வளவும் சொல்றாங்க, ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமானது அதுதான். இந்த வாடிப்பட்டியில இருக்கிற இவ்வளவு மக்களையும் கூட்டி ஒரு இடத்துல உட்காந்து வச்சு பேசுறோம்னா, இந்த மாலையில் உங்களுக்கு வேறு வேலை இல்லை பேச வைக்கணுமா? என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜனநாயக நாட்டில் நீங்கள் தான் உச்சக்கட்ட நீதிபதி. இந்த நாட்டில் யார் நம்மை ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஓட்டு சீட்டு உங்க கையில் இருக்கு. திமுக மேடையை மாலை நேரத்து பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நான் வேற செய்திகள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். 1920 இந்த நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் விடுதலை அடைந்து குடியரசாக மாறுகிற வரை தேர்தலில் ஓட்டு போடுற உரிமை எல்லாருக்கும் கிடையாது. சொத்து வரி, வருமான வரி செலுத்துகிற பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தெரியாது பல பேருக்கு. குடியரசாக மாறுகிறோம், குடியரசுல என்ன, நம்மை நாமே ஆள்வது, நம்மை நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்வதுன்ற ஒரு முறை. அப்ப வர்றப்ப அதுக்கு ஒரு அரசியல் சட்டம் வேணும், அது வழிகாட்டும் நெறிமுறை. இப்ப இந்தியாவில ரொம்ப அதிகாரம் உள்ளது யார்? குடியரசுத் தலைவரா, நாடாளுமன்றமா, உச்ச நீதிமன்றமானா? இது எதுவும் இல்ல, அரசியல் சட்டம் தான். அந்த அரசியல் சட்டம் திடீர்னு எழுதப்படல. இந்தியாவில தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிஞர்கள் 300 பேர் சேர்ந்து 3 வருஷம் பேசி எழுதினாங்க. அதை எழுதுனது அண்ணல் அம்பேத்கர். அந்த விவாதம் நடைபெறுகிற போது அம்பேத்கரும் நேருவும் ஒரு கருத்து சொல்றாங்க. பண்டித நேரு முதல் பிரதமர் என்ன சொல்றாங்க, இது என்ன இவ்வளவு கோடி மக்கள் வாழ்ற நாட்டுல ஒரு சிலருக்கு மட்டும் ஓட்டு உரிமை, 21 வயதான எல்லோருக்கும் ஓட்டு உரிமை தர வேண்டும் என்று சொன்ன போது சில பேர் எதிர்த்தார். என்ன சொல்லி எதிர்த்தார்கள்? தேர்தலிலே வாக்களித்து ஆட்சியை தேர்ந்தெடுக்கிற உரிமையை படிப்பறிவு இல்லாத பாமரரிடம் கொடுத்தால் பலவீனத்திற்கு ஆட்படுவார்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், தவறான ஆட்சிகள் உருவாக நேரிடும், எச்சரிக்கிறோம். இந்த கருத்தையும் தீர்மானத்தை திரும்ப பெறுங்கள். நம்ம பண்டித நேருவும் அண்ணன் அம்பேத்கர் சொன்ன பதில் எந்த ஏழை தருகிற வரி பணத்தை கொண்டு இந்த நாட்டு அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்பதற்காகவாவது நீயும் நானும் போய் நின்றாக. வெங்கடாச்சலம் வராங்க, தெருவா, வீடு வீடா. நான் வந்திருக்கிறேன்னா நான் என்ன வரேன்? முதலமைச்சரே வரேன். முதலமைச்சர் என்ன, பிரதமர் மோடியே வந்து நிற்கிறாரா? அம்மா, தாயே, ஐயா, பெரியவங்கள வாக்களிங்கள். ஏன்? நீங்க தான் முடிவு செய்யணுங்கிறப்ப எவ்வளவு பெரிய தலைவன், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் வந்து நிற்க வேண்டிய கடைசி இடம் சாதாரணமான குடிமை. ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லை. நல்ல கவனிங்க. ஒரு திருமண வீட்டுக்கு போறீங்க, பெண்கள் ரொம்ப சொந்தம் கூப்பிட்டுருக்காங்கன்னு போறீங்க, ஆனா கட்டிக்கப்பட்ட போறதில்லை, இருந்தாலும் போகும்போது சொந்த விட்டுறக்கூடாது அப்படின்னு போறீங்க. கைத்தறி புடவை, மஞ்ச கயிறு, ஏற்கனவே கவரிங் சங்கிலி போட்டு கருத்து போன கழுத்து, ஒரு குழந்தையோட போறப்ப இந்த உள்ள போறப்ப அந்த வாசல் இருக்காங்க, மேலே பார்த்து போக உள்ள போயிருப்பாரு, ரொம்ப அசால்ட்டா வர இருப்பாங்க. அதே நேரத்துல உறவு இல்லாத ஊரில் இருக்கிற ஒரு பெரும் பணக்காரர் வந்து காரில் இறங்கினா இது வாயினரே சிரிப்போட அழைத்து கொண்டு போய் முதல் வரிசையில் வைப்பார். என்ன கொடுமை இது, நான் இவ்வளவு சொந்தம், எனக்கு இப்படி ஒரு அவமானமானு நினைச்சிட்டு இருக்கப்ப எல்லாம் முடியும். சரி, வந்தது வந்தோம், உள்ள அழுகுல சாப்பிட்டு போலான்னு கிளம்புறப்ப உனக்கு என்ன அவதி, உட்காருன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு இது ஆகாது அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தது எப்படின்னு எல்லாத்தையும் கொட்டி எதையும் சாப்பிடாம குப்பையில குத்துவாங்களே தவிர உறவுக்கார பெண் ஏழை என்ற காரணத்தால் கடைசியாக இஸ்டர்தான் சோறு போடுவாங்க. இந்த பெண் திரும்பி வருகிற போது மனம் என்ன பாடு.
உறவு அழைத்ததே என்று சென்றேன். என்னிடம் பணம் இல்லை, வசதி இல்லை என்பதால் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். எவ்வளவு கொடுமை இதுன்னு வந்து சுருண்டு படுக்கிறப்ப கணவன் காரணம் சொன்னா என்ன பண்றது, நம்ம வாழ்க்கை அப்படிதான்னு சொல்லுவாங்க. ஆக இந்த சமுதாயத்தில் ஏழை பணக்காரன் பாகுபாடு எல்லா இடங்களிலும். கோயிலுக்கு போனா கூட 500 ரூபாய் கொடுத்தா சாமி முன்னாடி பார்க்கலாம், காசு இல்லைன்னா வரிசல் மெதுவாக. கடைசியா போய் சேர்ற இடத்துல அப்படிதான் சந்தன கட்டை சவுக்கு கட்டைன்னு பிரிச்சுக்கணும். இப்படி எல்லா இடத்திலும் ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன் இருக்கிற இந்த நாட்டில் இல்ல என்ன சமமா நடத்துற இடம் ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டு. அது எங்கே என்றால் 23ஆம் தேதி வாக்குச்சாவடி உங்களுக்கு. நான் சொன்ன அந்த ஏழை சகோதரி ஓட்டு போடுவதற்கு போய் வரிசையில் நிற்கிறப்ப மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பஸ் முதலாளி, ஒரு பெரும் தொழிலதிபர் போய் வரிசையில் நிற்பார். அடுத்த IAS அதிகாரி போய் நிற்பார். உள்ள இருக்கிறவங்க நீ ஏழை சாதாரணமான பொண்ணு, இவர் பணக்காரர், அவர் படித்தவர், இந்த ஓட்டுக்கு கூட குறைச்சலும் கிடையாது. அங்கதான் ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் ஒன்றாக. அந்த ஓட்டு உங்க எல்லார் கையிலும். அது விற்பதற்கும் அல்ல, வீசி எறிவதற்கும் அல்ல, வீணாக்குவதற்கும் அல்ல. இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க. இப்ப ஏன் எனக்கு வாக்களிக்கணும், எங்களுக்கு வாக்களிக்கணும், வெங்கடேசனுக்கு அளிக்கணும்னு நான் சில காரணங்களை சொன்னேன். இன்னும் மற்றவங்களும் வருவாங்க, சொல்லுவாங்க. கேளுங்கள், யார் காலத்தில் நாம் நிம்மதியாக இருந்தோம், எந்த தலைவர் நமக்காக வாழ்ந்தார். நான் அங்க பேசுறப்ப கூட ஒரு உதாரணம் சொன்னேன். இது நெடுஞ்சாலை இல்லை, அதனால சொல்றேன். நெடுஞ்சாலைன்னு வச்சுக்கேன், ஒரு பேருந்து போயிட்டு இருக்கு, நிறைய பயணிகள். நீங்க போய் உங்களில் சிலர், நம்முடைய தோழர்கள் போய் அந்த பஸ்ஸை வழிமறிச்சு அந்த டிரைவரை இறக்கி விட்டு என்ன அந்த இடத்துல உட்காந்து அதுல பயணம் செய்யறவங்க கை தட்டுவாங்களா? யாருங்க நீங்களாம்? ஏதாவது கூட்டம் நடத்தணும்னா எங்கேயாவது ஓரமா போய் நடத்துங்க. எதுக்கு ஒழுங்கா வர பஸ்ஸை நிறுத்துறீங்க? ஒழுங்கா ஓட்டிட்டு வந்தவரை இறக்கி விட்டீங்க, இவரை ஏற்றி உட்காந்து வச்சிட்டீங்கன்னா உடனே வெங்கடேசன் சொல்லுவாரு, இவர் எங்க கட்சியில துணை பொதுச் செயலாளர். சரிங்க, அவர் 6 தடவை MP இருந்திருக்காரு. சரிங்க, MABL படிச்சிருக்காருன்னு IMS எல்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் சரிங்க, அவருக்கு பஸ் ஓட்ட தெரியுமாங்கன்னு. நான் பத்திரமா வீடு போய் சேரணும்னா அவர் படிப்பும் பதவியும் எனக்கு தேவையில்லை, அவருக்கு பேருந்து ஓட்ட தெரிந்தால்தான் நான் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு தடவை கொடுங்களேன், நான் ஓட்டி பாக்குறேன், ஓட்டி காட்டுறேன்னா கொடுப்பாங்களா? புரியுதா? புரியுதா? பேருந்து ஓட்ட தெரிந்தவர்கள் தான் ஓட்டுநராக இருக்க வேண்டும். நாட்டு மக்களின் வாழ்க்கை தெரிந்தவர்கள் தான், உங்களுக்காக பாடுபட்டவர்கள் தான், இன்ப துன்பங்களில் பங்கேற்றவர்கள் தான், கடந்த காலத்தில் துயரத்தில் ஈடுபட்டவர்கள் தான் நாடாள வேண்டும் என்றால் அந்த தகுதி தளபதி ஸ்டாலினுக்கு. அவசர காலத்தில் 1 வருடம் சிறையில் இருந்தார். திருமணமாகி 2 மாதம் மனைவி திருமணமான புதிதில் விட்டுவிட்டு சிறைக்கு சென்றார். நான் கல்லூரி மாணவன், MA படித்துக் கொண்டிருந்தவன், நானும் சிறைக்கு சென்றேன். அதிலிருந்து 50 ஆண்டு காலம் அவர் ஊரெல்லாம் நாடெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் சுற்றி சுழன்று மக்களோடு மக்களாக வாழ்ந்தாரு. அந்த 50 ஆண்டு காலமும் அவரோடு பயணம் செய்தவன் நான். நாங்கள் வளர்த்த இளைஞரணியிலே அன்றைக்கு ஒரு நிர்வாகியாக இருந்தவர் தான் இன்றைக்கு அமைச்சராக மூர்த்தி வலம் வருகிறார். இவ்வளவு சிறப்பான பின்னணி கொண்ட அந்த தலைவன் ஆட்சி கிடைத்தது. அவரிடம் எவ்வளவு நிதானம் உண்டு. யார் யாருக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் பார்த்து 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 செய்ய ஆரம்பித்தார். கேட்காமலே செய்ய ஆரம்பித்தார். புதிய திட்டங்கள் வந்தன, தொழில் வளர்ச்சி அடைந்தது, பொருளாதாரம் உயர்ந்தது, பெண்களுக்கு தேவையான திட்டங்கள். இப்ப நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா சுய உதவி குழுவில் இருக்க மகளிருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் தரோம், கேரண்டியே கிடையாது, மானியம் உண்டு. கேரண்டி யாரு, ஜாமீன் யாருன்னா அரசாங்கம் தான் ஜாமீன், நீங்க யாருக்கு வேணா தனியா போய் கடன் வாங்கிட்டு வரலான்னு நாங்க இப்போ செய்ய போறோம். இவ்வளவையும் செஞ்சுட்டு அந்த தலைவர் வந்து நிற்கிறார். எனக்காக அல்ல, தமிழ்நாட்டின் வானத்தை, மண்ணை, மரபை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை காப்பார். இந்த பகுதியில இருந்து ஒரு மினரல் எடுக்கிறேன்னு சொல்லி வடக்கா இருந்து வந்தப்ப முதல்ல எதிர்த்து கொடுத்த குரல் தளபதி அண்ணன் ஸ்டாலின் குரல். துணை தம்பி மூர்த்தி, வெங்கடேசன், இவங்களை மாதிரி ஆளுங்க. அதன் விளைவாக இந்த பகுதியினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டது. இவ்வளவு சிறப்பான காரியங்களை செய்து இன்னும் செய்ய காத்திருக்கிறோம். உத்தரவிடுங்கள் என்று கேட்டுதான் உங்கள் முன்னால் வந்திருக்கிறோம்.
இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், சரியா நான் நேரத்தை குறிக்கல. நான் எப்போதும் பண்ற ஆளு, பேச்சுவார்த்தை அதை மறந்துட்டேன். 3/4 மணி நேரத்தை தாண்டி பேசிட்டு இல்லையா? எவ்வளவு நேரம் பேசு? 3/4 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. இவ்வளவு நேரத்தில் நான் யாரையாவது தரக்குறைவா பேசினா, தாறுமாறா பேசினா, வார்த்தை தடுமாறிச்சா இல்லையா? ஏன்? நான் அண்ணா அறிவாளி. பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. நீங்கள் எல்லாம் பார்க்கிற இடத்தில் நிற்க வேண்டும் என்று ஒரு உயரமான மேடையில் நிற்கிறோமே தவிர நாங்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல. நாங்களும் உங்களை போல. இப்ப நான் இன்னொன்னு உணர்ச்சி பூர்வமா சொல்றேன். அதாவது என்னை பற்றி நான் எந்த இடத்திலும் பேசுறது இல்லை. நான் மேடையில் ஏறினா கொள்கையை பேசுவேன், கட்சி தலைமை, எங்கள் சாதனைகள், திட்டங்கள், இதைத்தான் பேசுவேன். இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்து நீங்க கேட்கிற இந்த ஆர்வத்தை பார்த்து ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிறேன். நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. ஏன்? நான் பிறந்த 3வது மாசம் இறந்துட்டார். அப்ப எங்க அம்மாவுக்கு வயசு 29. கற்பனை பண்ணிக்கோங்க, 29 வயது விதவை. அந்த காலத்தில் நம்முடைய பண்பாட்டில் கணவன் இறந்தால் பெண்களுக்கு ஜாக்கெட்டை கட்டுறோம். இவங்க எல்லாரும் கணக்க சொல்றப்ப எங்க அம்மாவோட பிறந்தவங்க எல்லாம் இந்த திராவிட இயக்கத்தை தொடர்புடையவங்க, போராடி நாங்கெல்லாம் பெரியார் வழி வந்தவங்க, அவங்க கழட்ட மாட்டாங்கன்னு சொன்னதுனால எங்க அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசுல, என் மானத்தை காத்தவர் பெரியார்ப்பா. 4 பிள்ளைங்க, நான் தான் கடைசி. ஏன்னா நான் பிறந்தவொன்னு தான் அவர் இறந்துட்டார். அந்த விதவை தாய் வளர்த்த பிள்ளை தான் உங்கள் முன்னாள் பேசுகிற திருச்சி சிவா. 6 தடவை MP, ஐநா சபைக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். திமுகவின் துணை பொதுச் செயலாளர். வளர்த்தது ஒரு பெண், ஒரு விதவை தாய். இங்க இருக்கிற பெண்களுக்கு அதைத்தான் சொல்லுவேன், நீங்க வளர்க்கிற பிள்ளைகள் தான் வீரர்களாக, விஞ்ஞானிகளாக, விவேகிகளாக, தலைவர்களாக வருவாங்க. எனக்கு அதே மாதிரி துணைக்கு நின்னது என் மனைவி. அவர் சொல்லுவா, பொது வாழ்க்கைக்கு வந்தவர் நீங்க, உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஆயிடுச்சு, நான் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் துணையா இருக்கிறேன்னு சொல்லி எந்த காலத்திலும் எனக்கு தடையாக இருந்தது இல்லை. நான் சிறைக்கு போறப்பல எனக்கு பொட்டு வச்சு வழி அனுப்பின அவளு வருது. அம்மாவும் இல்ல, அப்பாவை பார்த்தது இல்ல, என் மனைவியும் இல்ல, பிள்ளைங்க இருக்கு, அங்கதான் என்ன பாத்துக்குது. எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது. அதனால நான் ஒண்ணு இல்லாதவனா, எனக்கு ஆயிரக்கணக்கான அண்ணனும் தம்பியும் திமுக தந்திருக்கு, தமிழ்நாடு முழுவதும் தந்திருக்கிறது. என் தேவை என்ன என்று என்னை அன்போடு உபசரிக்கிறவர்கள் என் கட்சிக்காரர்கள் என்ற உணர்வோடு இருக்கிறேன். எங்க அம்மா என்னை வளர்த்தப்ப நிறைய சொல்லி இருக்கிறாங்க, பண்பு தான் நிறைய சொல்லி தருவாங்க. கிருபானந்த வாரியார் கச்சேரியும் கூட்டிட்டு போவாங்க, பெரியாரை பத்தியும் சொல்லி தருவாங்க. நான் மிசா சிறைக்கு போன உடனே என்னை வந்து பார்க்க வந்துட்டு கேட்டாங்க, என்னப்பா IAS படிக்கிறேன்ட்டு இப்படி ஜெயில வந்து உட்கார்ந்துருக்கேன். அம்மா நான் தப்பு எதுவும் பண்ணல, நீங்க வளர்த்த பிள்ளை, நான் வந்து கலைஞருக்கு பின்னாடி போனேன் அதனால். அப்படின்னா சரி போ, நாட்டுக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தொந்தரவே பண்ண. அவங்க சொல்லி வளர்த்ததுல 2 முக்கியமானது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்ற, அதான் சொன்னேன், என்னை பத்தி பேசுனதுல சொல்றதுல தப்பு இல்லை, இது உச்சகட்ட நேரம். எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாத. நான் பொய் பேசவே மாட்டேன், மேடையிலையும் பேச மாட்டேன், கீழையும் பேச மாட்டேன். அதனால கிடைக்கிற ஆதாயமே வேணும். உண்மையை பேசிட்டு வர்றது வரட்டுன்னு வாங்கிக்கிறத சின்ன வயசு என் பிள்ளைங்களே அப்படிதான் வளர்த்துட்டேன். எப்படி ஏப்பா எங்கப்பா எங்க வளர்த்துட்ட காலத்தை எப்படி வளர்த்தீங்கன்னு கேட்பாங்க. பொய் பேசாதே எந்த சூழ்நிலையும். 2வது, எந்த நிலையிலும் எவரிடமும் கையேந்தாது, சுயமரியாதையோடு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் இருக்கேன் நான். அப்படி வாழ்ந்து நான் 6 தடவை MP தவிர நான் எனக்கு 6 இடத்துல பங்களா இருக்கு, எஸ்டேட் எல்லாம் இருக்கு. இல்ல, நான் திமுகவின் அழுத்தமான ஒரு போர் வீரன். நாடாளுமன்றத்துல நான் நின்னா அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கேன், தளபதியினுடைய பிரதிநிதி என்ற மரியாதை எனக்கு அங்க இருக்கின்றது. இதுதான் நான் சம்பாதிச்சேன். இன்னைக்கு எங்க அம்மா சொல்லையும் மீறி வாடிப்பட்டியில உங்ககிட்ட கையேந்தி வந்திருக்கு. காசு பணம் கேட்டார்ல தம்பி வெங்கடேசனுக்கு உதயசூரியனில் ஒரு ஓட்டு. எனக்காக அல்ல, அவருக்காக அல்ல, இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும். இவர் வெற்றி பெறுகிறார் என்றால் தளபதி அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறார். அவர் முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம்.
காவலன் கண் விழித்திருந்தால் கல்வனின் பயம் இருக்கும். கல்வனே காவலனாகிவிட்டால் தூக்கம் போகும், நிம்மதியும் போகும். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியும் பார்த்தீர்கள், 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியும் பார்த்து விட்டீர்கள். நாடு நலமாக இருக்க வேண்டும், நம் எதிர்காலம் பலமாக இருக்க வேண்டும். அதற்கு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தளபதி அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் தொடர வேண்டும். அதற்கு உங்கள் அத்தனை பேருடைய வாக்குகள். சோழவந்தானிலே அவர் வெற்றி பெறுகிறார் தெரியும். ஆனால் எனக்கு எதிர்பார்ப்பு, நான் வந்து போன இந்த வாடிப்பட்டி தான் அதிக வாக்குகளை அள்ளி தந்தது என்ற பெயரை வாங்கிட்டார். உங்கள் ஆதரவை தாருங்கள். நான் வெற்றி விழாவிற்கு வருகிறேன். இன்னும் நிறைய பேசுவோம். நம்முடைய சின்னம் தாய்மார்களின் சின்னம், சின்னம் மாணவர்களின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெங்கடேசனின் சின்னம், தளபதி ஸ்டாலினின் சின்னம், உங்கள் சின்னம், நமது சின்னம். நன்றி, வணக்கம்.